கர்த்தர் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பைபிள் கேரக்டரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் மூலம் கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு, அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு ஒரு காரியத்துக்காக தான் கர்த்தர் ஒரு கேரக்டரை பைபிள்ல நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒவ்வொரு கேரக்டரையும் பத்தி நம்ம தெரியும் பொழுது வேதாகமும் இன்னும் தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்தாங்க, இவங்க இந்த காலகட்டத்துல இருந்தாங்க, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கும்போது தேவனுடைய திட்டம் நமக்கு தெளிவா புரியும். பைபிள் நமக்கு நல்ல புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த தியானிப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைபிள் கேரக்டர் வந்து காலேப். காலேபை குறித்து நமக்கு நிறைய பேத்துக்கு தெரிந்திருக்கும். நம்ம சபையில தொடர்ந்து நம்ம அதிகமா தியானித்து கொண்டிருக்கிற ஒரு கேரக்டர். காலேப் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருவது தேவன் காலேபை குறித்து கொடுத்த ஒரு சாட்சி. அவன் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான் அப்படிங்கிறது, பிளஸ் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தரே காலேபை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். மற்ற மனிதர்கள் நிறைய பேர் சாட்சிகள் சொல்லுவாங்க, அது வேற. ஆனா கர்த்தரே சொன்ன சாட்சி, காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான், காலேப் உத்தமமாய் என்னை பின்பற்றி வருகிறான் அப்படின்னு சொல்லி. இது சாதாரணம் கிடையாது. கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட சாட்சியை பெறுவது. அப்ப அந்த காலேபுக்குள் இருந்த அந்த வேறே ஆவி என்ன ஆவி, மற்றவர்களுக்கும் காலேபுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது, அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். காலேப் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு எப்ப அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னா, என்னாகமும் 13வது அதிகாரம் 6வது வசனத்துல காலேபை குறித்து முதலாக வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் அப்படின்னு சொல்லி வருகிறது. கானான் பக்கத்துல நெருங்கிட்டாங்க. இஸ்ரவேலரை கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு அழைத்து கொண்டு வருகிறார். மோசையுடைய தலைமையில மோசே ஆரோன்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய டீமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு பக்கத்துல வரும் பொழுது, கானானுக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க, அந்த கானான் ஜனம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் பலவீனரா இருக்கிறார்களா அல்லது பராக்கிரமசாலிகளா இருக்கிறார்களா, அவர்கள் கூடாரங்களில் வசிக்கிறார்களா இல்ல கோட்டைகள் கட்டி வசிக்கிறார்களா, அங்க உள்ள நிலங்கள் விவசாயத்துக்கு ஏற்றவைகளா இருக்குமா, எப்படி இருக்குது, அவங்களுடைய நமக்கு கர்த்தர் தரப்போகிற வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மோசே ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவர். ரூபன் கோத்திரம், சிமியன் கோத்திரம், எல்லா கோத்திரத்துக்கும், மனாசே கோத்திரத்துக்கு, இப்ராஹிம் கோத்திரம், எல்லா கோத்திரத்துக்கு இருக்கு. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கர்த்தர் நிலத்துல சுதந்திரம் கொடுக்காதபடினால அவங்க கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார். ஆலய சம்பந்தமான காரியங்களை செய்கிறார்கள். அதனால லேவி கோத்திரத்தை தவிர மீதி உள்ள 11 கோத்திரம் பிளஸ் யோசேப்புடைய கோத்திரம் ரெண்டா பிரியுது. மனாசே சாரி மனாசா இப்ராஹிம் ரெண்டா பிரியுது. சோ அந்த மொத்தம் 12 கோத்திரத்துல இருந்து ஒவ்வொருவரை தேர்வு செய்து மோசே வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். அப்படி யூதா கோத்திரத்தின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த காலேப். யூதா கோத்திரம் ஒரு முக்கியமான ஒரு கோத்திரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே முக்கியம் தான், ஆனா யூதா கோத்திரம் ரொம்ப முக்கியமான. அது குறித்து நம்ம வருகிற நாட்கள் தியானிக்கலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோத்திரம் இந்த யூதா கோத்திரம். ஏன்னா ரெண்டா பிரியும் பொழுது யூதா கோத்திரம், இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் தேசம் யூதா தேசம்னு ரெண்டா பிற்காலங்கள்ல பிரியுது. இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்த இந்த எபினேயுடைய குமாரனாகிய காலேப் யூதா கோத்திரத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுவதே ஒரு பெரிய விஷயம் தான். அது ரொம்ப பெரிய விஷயம். கர்த்தருக்காக செஞ்சிருந்தாதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைவராய் ஒரு யூதா கோத்திரம் முழுவதும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருந்து ஒருத்தர், ஒரு உளவாளியை, ஒரு வேவுக்காரரை சூஸ் பண்ணப்படுவது என்பதே ஒரு பெரிய விஷயம் தான் செஞ்சிருக்காங்க. அதுவும் இது கேனாசியன் ஆகிய எப்புனேன்னு சொல்லி நிறைய பின்பகுதிகளை வருகிறது. இந்த காலேபை குறித்து வேற எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகமம் 13வது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பிறகு நீங்க படிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம், என்னாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனம், 24, 30, 38, அந்த 14வது அதிகாரம் முழுசுமே வருகிறது. யோசுவா 14வது அதிகாரம் வருகிறது, 15வது அதிகாரத்துல வருகிறது, என்னாகமம் 26வது அதிகாரத்துல வருகிறது, என்னாகமம் 32வது அதிகாரத்துல வருகிறது, என்னாகமம் 34வது அதிகாரத்துல வருகிறது. என்னாகமம் 13, 14, 26ல ஒரு வசனம், என்னாகமம் 32, 12 ஒரு வசனம், 34, 19, அப்புறம் உபாகமத்துல 1, 36, யோசுவா 14, 15 அதிகாரங்கள். இதுல எல்லாம் காலேபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அநேக இடங்கள்ல கேனாசியன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கேனாசியன் என்பது ஏதோமுடைய வம்ச வரலாறை சேர்ந்தவர்கள். ஏதோமுடைய வம்ச வரலாறை சேர்ந்தவர் எப்படி யூத கோத்திரத்தின் பிரதிநிதியா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான்.
ஏதோமியர்கள் ஏதோ ஒரு வழியில் இஸ்ரவேலோடு இணைந்து விட்டார்கள். ஒன்று அந்த அடிமைப்பட்ட போகும் பொழுது யாக்கோபோடு சேர்ந்து கூட போனவங்கள்ல ஒருத்தங்களா இருந்திருக்கலாம், இல்ல வர வழிகள்ல எதையோ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி இணைந்து விடும் பொழுது அவர்களை முழு யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முழு இஸ்ரவேலராக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதன் நடுவில் இருந்து காலேப் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப முக்கியம், ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு வேதாகம அறிஞர்கள் ஒரு சிலர் சொல்றாங்க, அந்த காலேபுடைய தாய் வழியில அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், எபுனே வந்து கெனாசியன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் அப்படி ஒரு கலப்பினமாக அவர் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த அளவுக்கு உரிய மரியாதை இருந்திருக்காது. அதையும் மீறி அவர் உளவாளியாக வேவு பார்க்கிறவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காலேப் அப்படின்னா கல் அப்படின்னா ஹோல், லேவ் அப்படின்னா ஹார்ட், ஹோல் ஹார்ட்டட், அதாவது உத்தம இருதயத்தோடு அல்லது முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவருடைய பெயருடைய அர்த்தமே அதுதான், முழு இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பெயருடைய அர்த்தம். அவர் அந்த பெயரின்படியே அவர் உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் கடைசி வரை விசுவாசமாய் வாழ்ந்தார். காலேபை குறித்து 2 சம்பவங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான சம்பவங்கள். நிறைய வசனங்கள் அவரை குறித்து வந்திருந்தாலும் 2 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த வேவு பார்க்க போன பொழுது வேவு பார்த்து விட்டு வந்து அவர் சொன்ன பதில், அதுல கர்த்தர் அவரை கொடுத்து சொன்ன சாட்சி, அது ஒரு சம்பவம். என்னாகும் 13வது அதிகாரம் 14வது அதிகாரங்கள். அதற்கு பிறகு பார்த்தோம்னா யோசுவா 14, 15வது அதிகாரங்கள்ல வயது ஆன பிறகு 40 வயசா இருக்கும்போது இவர் வேவு பார்க்க போறாரு. அப்புறம் 45 வருஷம் கழிச்சு காலேபுக்கு 85 வயசாகும் பொழுது மறுபடி காலேபு குறித்து வருகிறது. அப்பதான் சுதந்திரிக்க போறாங்க. இப்போ அவங்க போய் பாக்குறாங்க, 45 வருஷம் கழிச்சுதான் அதை சுதந்திரிக்கிறாங்க. அநேக நாட்கள் 45 வருஷம் வாக்கு தத்தத்தை வைத்துக் கொண்டு காத்திருந்தார் இந்த காலேப். அப்ப அநேக நாட்கள் காத்திருந்த பிறகு அதை சுதந்திரிக்க போகும் பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்த சம்பவம் யோசுவா 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடத்துல காலேபு குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில கூட காலேபுடைய காலேப் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய ஜெஃப்ரி போட்டிருந்த அந்த பிக்சர் நல்லா இருந்துச்சு. வயசான காலேபை கொடுத்து போட்டப்பட்டிருந்தது. உண்மையிலே வயசானாலும் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையல, அவருக்குள்ள இருந்த பலன் கொஞ்சம் கூட குறையல. அவரே சொல்றாரு, எனக்கு 85 வயசு ஆயிருச்சு, ஆனாலும் எனக்கு பலன் குறையல. நான் 40 வயசா இருக்கும்போது எப்படி யுத்தத்துல போக்கும் வரத்துமா இருந்தனோ, சின்ன பையனா இருக்கும்போது ஆலிபனா இருக்கும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் நான் இப்பவும் இருக்கிறேன். எனக்கு அந்த பட்டணத்தை தாங்க நான் அதை மேற்கொள்வேன்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. அதே போன்று அதை கேட்டு வாங்கி அந்த எபிரோனை அவர் ஏனோக்கின் புத்திரரை எல்லாம் அழித்து அதை எளிதாக அவர் சுதந்திரித்தார். இந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது, குறையவே இல்லை. அவருக்குள்ள இருந்த பலன் குறையவே இல்லை. இது வயதானவர்களுக்கான ஒரு செய்தி நம்ம எடுக்கிறதா இருந்தா காலேபை நம்ம தவிர்க்கவே முடியாது. ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வயசாக்கி அடுத்து நமக்கு தான் நம்ம காலம் கடந்துட்டு அப்படின்னா நினைக்கிறவங்களுக்கு காலேப் மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடலாக, ஒரு அடையாளமாக காலேபை நம்மை குறித்து காலேபை வைத்து நம்ம பேச முடியும். எந்த வயதானாலும் கர்த்தரால் நம்மை பயன்படுத்த முடியும். எவ்வளவு காலம் கடந்திருந்தாலும் கர்த்தரால் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு வயதோ ஒரு சரீர அமைப்போ உடல் பலமோ வேற எதுவுமே தடையாக இருக்க முடியாது. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். சரி, இந்த காலேபுடைய ஃபர்ஸ்ட் அந்த சம்பவத்தை, முதல்ல உள்ள சம்பவத்தை நம்ம பார்த்துடலாம். என்னாகும் 13வது அதிகாரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொருத்தர் போறாங்க. மொத்தம் 12 பேர் போறாங்க. போய் அங்க பாத்துருக்காங்க. பார்த்துட்டு 40 நாள் அங்க சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. ஸ்பை, இவங்க வேவுக்காரர்கள் போறாங்க. 12 பேரும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 நாட்கள் இஸ்ரவேலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வராங்க. வந்த உடனே என்னாகும் 13வது அதிகாரத்துல 25வது வசனத்துல போட்டிருக்கு, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா பெரிய செழிப்பான தேசமா இருக்கிறது. அங்க ஒரு ஒரு திராட்சை கொடிய அறுத்து அதுல ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு திராட்சை கொடி, அந்த அளவுக்கு அது பெருசா இருந்தது. மாதுளம் பழங்களை, அத்தி பழங்கள் எல்லாம் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அங்கே வாழ்ந்த மனிதர்களும் பிரம்மாண்டமா இருந்தார்கள். அப்ப எல்லாரும் பார்த்த பார்வை, அங்க வாழ்ந்த மனிதர்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. அந்த வேவுகாரர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறாங்க, பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ராட்சதர்களை குறித்து தியானித்தோம்னா பைபிள்ல நிறைய ராட்சதர்களை குறித்து எழுதியிருக்கிறது. உலகத்தினுடைய சில அந்த எலும்புகள் தோண்டி எடுக்கும் பொழுது பெரிய பெரிய எலும்புகள் எல்லாம் கிடைத்திருப்பது இந்த ராட்சதர்கள் வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகிறது. ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்திலே ராட்சதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு
கோலியாத் நமக்கு தெரியும். கோலியாத்தோடு சேர்ந்து ஒரு 4 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதோடு சேர்ந்தவர்கள் அதை முறியடித்து விட்டார்கள். அப்புறம் ஏமியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சம்சூனியர்களை பற்றி நிறைய அந்த ராட்சத குடும்பத்தை பற்றி அங்கங்க பைபிள் எழுதப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அவங்கள ஒரு முக்கியமான ராட்சதர்கள் இந்த ஏனோக்கின் புத்திரர்கள், இந்த எபிரோனில வாழ்ந்து வந்தவர்கள், கானான் தேசத்துல வாழ்ந்தவர்கள். அவங்க அவங்கள பார்த்து உளவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. 7வது வசனம், என்னாகமம் 13வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் மோசையை நோக்கி, என்னாகமம் 13:27, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசம் பாலந்தேனும் ஓடுகிற தேசம்தான், தேசம்தான் அப்படின்னு சொல்றதுல இருக்கு. அது ஆமா, பாலந்தேனும் தான் ஓடுது, பழங்கள்லாம் நல்லதான் இருக்குது, விவசாயம் நல்லா நடக்குது, செழிப்பா இருக்குதுதான். ஆனாலும் அங்கே தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அவங்க ரொம்ப பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகள், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பட்டணங்களா இருக்குது. அவங்கள எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட இந்த 10 பேரும் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காலை எந்திரிச்சு பேசுறாரு. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய விசுவாச வார்த்தை பாருங்களேன். உடனே போலாம், போய் அவங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம், அவங்க எளிதா அவங்களை ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார். காலேபுக்கு என்ன தோணுது, மைண்ட்ல வருதுன்னா, இதுவரை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த நன்மைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. செங்கடலை பிளந்தது, இறைச்சி கர்த்தர் கொடுத்தது, கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுத்தது, எகிப்துல அந்த வாதையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது, இது எல்லாமே கண் முன்னாடி விரியுது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கிறாரு. இதையெல்லாம் செய்த கர்த்தருக்கு இந்த கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இதெல்லாம் செஞ்சாரு. இது ஒரு மேட்டரே கிடையாது. கர்த்தரை பார்க்கிறார், ஆனா ஜனங்கள் எல்லாம் அந்த ராட்சதரை பார்த்தார்கள். இவர் அந்த காலேபு கர்த்தரையும், கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளையும், அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கனிகளையும், அந்த இயற்கை வளங்களையும், அந்த அரணிப்பான கோட்டைகளையும், அந்த பெரிய பெரிய மதில்களையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தாராரு அப்படிங்கிறாரு, அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த மற்ற வேவுக்காரர்கள் அவங்க ராட்சதர்களை பார்த்தாங்க. அவங்க கிட்ட போய் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ காலேபு சொன்ன முதல் வார்த்தையே, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த தினத்துல இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்துல நிறைய யூடியூப்ல இல்ல அங்கங்க மேடை பிரசங்கம் பேச்சுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு கேட்டகரியாவே, ஒரு கேரியராவே எடுத்து பண்றாங்க, தொழிலாவே நிறைய பேர் பண்றாங்க. பாத்தீங்கன்னா பேஸ்புக் எல்லாம் போட்டிருப்பாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா பைபிள்ல ஒரு முக்கியமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இந்த காலேஜ், ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவ்வளவு வெறும் சோர்ந்து போயிருக்கும் போது எல்லாரையும் அமர்த்துறாரு. எல்லாரும் ஜனங்களை உட்காருங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், திரும்புறோம், அவ்வளவுதான். சிம்பிள் ஆக்குறாரு. கர்த்தர் ஈஸியா அவங்களை எனக்கு என்னுடைய கரங்களை தர எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சாதாரணமா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கூட உள்ளவங்க சொல்றாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரரையாகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 10 பேரும் சொல்றாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போலதான் இருந்தோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போலதான் தெரியும். இவங்க அந்த ராட்சதர்களை பார்த்துட்டு தங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கும் வெட்டுக்கிளி மாதிரிதான் தெரியுது, ராட்சதர்களும் தங்களை வெட்டுக்கிளிகள் மாதிரிதான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு தன்னம்பிக்கை சுத்தமா இல்ல, தேவ நம்பிக்கை சுத்தமா இல்ல. சைஸ பாக்குறாங்க. சைஸ பார்த்திருந்தா இவங்க எகிப்தில இருந்தே வெளியே வந்திருக்க முடியாது. பலத்தை பார்த்திருந்தா இவங்க எகிப்தில இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்த எகிப்து தேசம் தான் அன்னைக்கு யுத்தத்துல வல்லமையான எல்லா ஆயுதங்களும் கொண்ட தேசம். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, செங்கடலை தாண்டி கொண்டு வந்தாரு, எத்தனை யுத்தங்கள்ல ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் மறந்துட்டு முன்னாடி நின்ற அந்த ராட்சதர்களை மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். அவங்க பார்வையில நாங்க வெட்டுக்கிளி, எங்க பார்வையில நாங்க வெட்டுக்கிளி. இவங்களுடைய பார்வை ராட்சதர்களை பார்த்ததினால் தாங்கள் வெட்டுக்கிளிகள் போல தங்களுக்கும் எதிரிகளுக்கும் தெரிந்தார்கள். நமக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்வையில நம்மளே சின்ன வெட்டுக்கிளி மாதிரி ஆயிடும், நம்மளே ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல ஆகிடுவோம்.
ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை நம்மை ஆட்கொண்டு ஆக்கிரமித்து விடும். இதுதான் அந்த வேவுக்காரர்களுக்கு இருந்தது. இதுதான் அன்னைக்கு காலேபுக்கு இல்லாம இருந்தது. அவருக்கு தாழ்வு மனப்பான்மைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ரொம்ப தைரியமா இருக்கிறாரு. காரணம் கர்த்தரை மட்டும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். பேதுரு ஜலத்துல கடல்ல நடந்து போகும் பொழுது எதுவரை கர்த்தரை அவர் பார்த்தாரோ அதுவரை அந்த கடல்ல சாதாரணமாய் தைரியமாய் நடந்து போனார். எப்பொழுது அந்த ஜலத்தை பார்த்தாரோ, எப்பொழுது தண்ணீரை பார்த்தாரோ, எப்பொழுது பிரச்சனையை பார்த்தாரோ அப்பொழுது மூழ்கி போக தொடங்கினார். இந்த 10 வேவுக்காரர்களும் பிரச்சனையை பார்த்தார்கள், ராட்சதர்களை பார்த்தார்கள். அவர்கள் எப்படி நம்மை சாப்பிடுவார்கள் அப்படின்னு நினைச்சு கற்பனை பண்ணி பார்த்தாங்க. அவங்க முன்னாடி நம்ம எவ்வளவு சின்னவங்களா இருக்கோம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா கர்த்தரை பார்த்தார். கர்த்தருக்கு முன்பாக ராட்சதர்கள் எவ்வளவு சின்னவர்கள் அப்படின்னு பார்த்தாரு. இந்த ராட்சதர்களை எல்லாம் உருவாக்குனதே இது எல்லாத்துக்கும் மேல உள்ளவரே கர்த்தர் தானே அப்படின்னு பார்த்தாரு. இவ்வளவு நாள் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை பார்த்தார், விசுவாசத்தை பார்த்தார், கர்த்தர் நிச்சயமாய் தருவார் அப்படிங்கிற திட்டத்தை பார்த்தார். இதையெல்லாம் பார்த்த போது ராட்சதர் இவருடைய காலேபு கண்களுக்கு வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சாங்க. கர்த்தருடைய கண்களுக்கும் காலேபுடைய கண்களுக்கும் ராட்சதர்களும் வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சாங்க. அப்ப நம்ம பிரச்சனையை எப்படி பார்க்கிறோம் என்பதில் தான் கர்த்தர் நமக்கு அதை எப்படி தருவார் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 10 பேரும் பிரச்சனையாய் பார்த்த 10 பேரும் அந்த அந்த சுதந்திரத்தை அவர்கள் போய் அடையவே இல்லை. மறுபடி பாத்தீங்கன்னா பின்னாடி யோசுவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அப்படி பங்கிட்டு கொடுக்கப்படும் பொழுது பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த, யூதா கோத்திரத்தை சேர்ந்த, சிமியோன் கோத்திரத்தை சேர்ந்தன்னு சொல்லி ஒவ்வொருவரும் எப்படி இங்க என்னாகும் 13வது அதிகாரத்துல வருஷப்படுத்தப்படுறாங்களோ அதே மாதிரி அங்க வருஷப்படுத்தப்படுவாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு, அது காலேப் மட்டும்தான். இவர் மட்டும்தான் அந்த இடத்துல அப்படியே இருப்பார். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் எபினையின் குமாரனாகிய காலேப் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவால வரும். ஏன்னா யோசுவாவும் இருக்க மாட்டார். யோசுவா வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற ஸ்தானத்துக்கு போயிடுவார். இளையாசார், ஆசாரனாகிய இளையாசாரும் யோசுவாவும் தான் அதை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ எப்ராஹிம் கோத்திரத்துல நூனின் குமாரனாகிய ஓசையான்னு வர்றது அங்க வராது. ஏன்னா யோசுவா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறாரு. மற்றபடி காலேபை தவிர வேற யாருமே அந்த பிரித்து கொடுக்கும் பொழுது, அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம், இவர்கள் பிரச்சனைகளை பெரிதாய் பார்த்ததினால் அதை இழந்து போய்விட்டார்கள். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிறது காலேபிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். நமக்கு முன்பாக சில நேரங்களில் ராட்சதர்கள் இருக்கலாம். நமக்கு முன்பாக கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய ராட்சதன் இருக்கலாம். நமக்கு முன்பாக வியாதி அப்படிங்கிற ஒரு பெரிய ராட்சதன் இருக்கலாம். நமக்கு முன்பாக ஒரு எதிர்கால பயம் என்கிற ஒரு பெரிய ராட்சதன் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். தனிமை உணர்வாக இருக்கலாம். பெரும்பாலானோருக்கு என்ன, எதிர்காலத்தை குறித்த கவலை. அதுதான் அவங்களுக்கும் இருந்தது. எதிர்காலம் ஒரு இருளாய் தெரிந்தது, ராட்சசமாய் தெரிந்தது, ஒரு பெரிய ஜெயண்டா வந்து நிக்குது. ராட்சதர்களை பார்க்கிற வரைக்கும் இவங்களால கர்த்தர் நடத்துகிற விதத்தை உணர்ந்து கொள்ளவே முடியல. நம்ம ராட்சதர்களை பார்க்கறதை விட்டுருவோம், கர்த்தரை பார்ப்போம். கர்த்தர் ராட்சதர்களை நமது காலுக்கு கீழாய் கொண்டு வருவார். கர்த்தரை அவருக்கு ஆண்டவர் இந்த 10 பேர் இப்படி வந்து சாட்சி சொன்ன உடனே திரும்பி இவரு சொல்லி போராடுறாங்க. யோசுவாவும் காலேபும் சேர்ந்து போராடுறாங்க. இல்ல, நாங்க நல்ல தேசம் தான் அது, கர்த்தர் நமக்கு பிரியமா இருந்தா நம்ம கொண்டு போய் அங்க போய் சேர்ப்பாரு, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வஸ்திரங்கள் எல்லாம் கிழிக்கிறாங்க. ஏன்னா அந்த 10 பேர் போய் சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம், நாங்க சாதுக்கு அங்க வந்து நாங்க திரும்பி எகிப்துக்கே போறோம், நமக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம், வாங்க எல்லாரும் திரும்பி போவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய குழப்பம் வந்துட்டு காலேபும் யோசுவாவும் எவ்வளவு அமர்த்தியும் ஜனங்கள் கேட்கல. உடனே கர்த்தர் மோசேட்ட வந்து பேசுறாரு, நான் அவ்வளவுத்தையும் அழித்து போட போறேன், ஒருத்தரை கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோடனே மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நீங்க அப்படி கொல்லக்கூடாது, நீங்க இப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்காக தான் நடத்திட்டு வந்தீங்க, அப்படி நீங்க கொண்டுட்டீங்கன்னா கர்த்தரால அந்த கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு போக முடியல, அதனாலதான் கொண்டுட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, எகிப்தியர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் மோசே சொன்னதை கேட்டார். உன் வார்த்தையின்படி 20வது வசனம் இருக்கு, 14வது அதிகாரம் என்ன ஆகணும். கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவி உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார். அவன் வேற ஆவி உடையவனா இருந்தான். எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்குது, ஆனா காலேபுக்கு மட்டும் வேற ஆவி இருக்குது. அவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தான், அதனால நான் அவனையும் அவனுடைய சந்ததியாரையும் மட்டும் அங்க போய் சேர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரே ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் அப்ப கர்த்தர் அப்ப அதோட சேர்ந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் மகிமையை நான் எகிப்திலும் வனாந்திரத்தும் செய்தனுடைய அடையாளங்களை எல்லாம் பார்த்திருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதுவரை என்ன 10 முறை பரீட்சை பார்த்துட்டீங்க, நீங்க யாருமே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்த டீம்ல யோசுவா காலேபு தவிர வேற யாருமே அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல.
எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் காலை தனியாக நின்றார். ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம பைபிள் கேரக்டர் ஸ்டடிலையும் பார்த்திருக்கிறோம். சத்தியத்திற்காக, நியாயத்திற்காக, கர்த்தருக்காக தனியாக நிற்க வேண்டியது இருந்தாலும் தைரியமாக நிற்க வேண்டும். மெஜாரிட்டியா எல்லாரும் மக்களும் சொல்றாங்கிறதுக்காக பொய் உண்மையாயிராது. எல்லா மக்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பக்கம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கர்த்தருடைய சார்பில் நிற்கணும். கர்த்தருடைய குரலாய் நம்ம நிற்கணும். அதுக்கு எல்லாரும் எந்த பக்கம் நின்னாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் யோசுவா சொல்லுகிறாரு, சாரி காலேப் சொல்லுகிறாரு, யோசுவா 14வது அதிகாரம் 8வது வசனத்துல போட்டிருக்கு, கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஆனா நாங்க எங்க இதயத்திலிருந்து எடுத்து பேசணும். உத்தமமாய் நான் கர்த்தரை பின்பற்றி வந்தேன். அதே காலேப் அவரும் அப்படிதான் சொல்றாரு. ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை கரைய பண்ணினாலும் இவர் சரியாய் நின்றார். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றார். மற்றவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி அவரை அணுகாமல் பார்த்து கொண்டார். ஜனங்களையும் அணுகாமல் அவர் பார்த்து கொண்டார். இந்த காலேப் இந்த கேரக்டர் மட்டும் வேவு பார்க்க போகாம இருந்திருந்தா ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் கானானுக்குள் போகாமல் அழிந்து போயிருப்பார்கள். இப்போ அவரையும் அந்த நெகட்டிவிட்டி, அந்த எதிர்மறை விஷயங்கள் தாக்காம பாதுகாத்துக்கிட்டாரு. ஜனங்கள் அவ்வளவு ஒட்டுமொத்த ஜனங்களுடைய இதயத்திலையும் கரைய பண்ணவங்க போயிட்டு திரும்பி வர்ற வழியில யோசேப்பையும் காலேபையும் என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலா அந்த காலேப் வேறே குலத்தை யூத குலத்தை இல்லாத அவருடைய கலப்பின குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால காலேபை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ எங்களை அழிக்கிறதுக்காக இப்படி சொல்றியா, எல்லாம் பேசியிருப்பாங்க. எதையும் பொருட்படுத்தல. கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்தார், கர்த்தர் கூட்டிக் கொண்டு சேர்ப்பார் அப்படிங்கிற விசுவாசம் காலேபுக்குள்ள இருந்து இம்மட்டும் நடத்திய தேவன் நிச்சயமாய் பாதியில் விடுவதற்காக நம்மை நடத்தி கொண்டு வரவில்லை, கரை சேர்ப்பார். இந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளயும் வேணும். செங்கடலை கடந்து வந்தவர் கானானுக்குள்ள சுதந்திரிக்க விடாம அந்த ராட்சத இடத்துலயே கொண்டு போய் விட போறாரு. இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து இதுவரை எத்தனையோ தற்கொலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து, இதுவரை விபத்துகளில் இருந்து பாதுகாத்து, இதுவரை நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்டவர் நாளைக்கு நாளை கழிச்சு இருக்க போற ஏதோ பிரச்சனைகளை கொண்டு நம்மை அழித்து விடுவதற்காகவா நம்மை கொண்டு வந்தார். இந்த உணர்வு காலேபுக்குள்ள இருந்தது. நமக்குள்ளும் அது இருக்கணும். கர்த்தர் நடத்தினவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நிச்சயமாய் நடத்துவார். காலேப்ட கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய நிறைய கத்துக்கலாம். வேற ஆவி, எல்லாருக்கும் வேற ஆவி இருந்துச்சு, இவருக்கு மட்டும் வேற ஆவி இருந்துச்சு. எல்லாருடைய நெகட்டிவான விஷயங்களும் இவருக்குள்ள பாதிக்கப்படாம அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி அதை தடுத்து நிறுத்தியது. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் வேறு மனுஷராவார்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் புது சிருஷ்டியாவார்கள். கர்த்தரோடு நம்ம நேரத்தை செலவழித்து கர்த்தருடைய ஆவியை நம்ம பெற்றிருந்தோம்னா, அவர் நம்மை நடத்தினார்னா, எல்லாருடைய தாட் ப்ராசஸும் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் பிரச்சனைகளை அணுகுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். நம்ம பிரச்சனைகளை அணுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 45 வருஷம் கழிச்சு வயசாயிருச்சு, அவ்வளவுதான், காலேப் அப்படிங்கிற மனுஷன் ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைச்சா 85 வயசுல சொல்றாரு, இப்போ நான் யுத்தம் பண்ணி இதை பார்த்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு 40 வருஷம் அங்க சுத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலர்கள். மறுபடி அந்த கானானை இஸ்ரேலர்கள் சுதந்திரிக்கிறாங்க. யோசுவாட்ட போய் சொல்றாரு காலேப், கர்த்தர் உத்தமமாய் நான் பின்பற்றி வந்தபடினால் எனக்கு அந்த மலை தேசத்தை தருவேன் சொல்லியிருக்கிறாரு, அதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவேளை நான் வயசாயிட்டு என்னால சுதந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சிடாத, 45 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன்ல நான் இப்பவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏனோக்கின் குமார்கள் அந்த பெரிய பெரிய ராட்சதர்களை தன்னுடைய 85வது வயதுல முறியடித்து அவருடைய குமாரத்தியை உதினியேல் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதிக்கு என் கூட யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய குமாரத்தியை தருவேன்னு சொல்றாரு. உதினியேலுக்கு கொடுத்தாங்க. அவர் தான் இஸ்ரவேலின் முதல் நியாயாதிபதி. ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு தேசத்தின் முதல் நியாயாதிபதியாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்தது. அந்த இடத்துக்கு உயரத்துக்கு உயர்ந்தார். அவர் சொன்னபடியே அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி யோசனை இடத்துல கேட்டாரு. கர்த்தர் இடத்துல அதான் சொன்ன, கர்த்தர் அதை தருவார் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கர்த்தர் அவருக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். சில நேரம் நம்ம நினைக்கலாம், ஒரு காலத்துல நான் கர்த்தருக்குள்ள எப்படியோ இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. ஒரு காலம் 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த தேசத்தை பார்த்துட்டு சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு வயசாயிருச்சு. முந்தி நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப வல்லமையா இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன், பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு வைத்திருந்தார், பெரிய திட்டங்களை எனக்கு வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு நான் ஏதோ சரியில்லாம இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். வயசு ஆயிருக்கலாம், 85 வயசு, அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் யாருமே 85 வயசுல இப்ப இருக்க மாட்டோம். ஆனா எத்தனை வயசுனாலும் ஆயிருக்கலாம். ஒரு காலத்தில் நமக்கு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தின் தொடர்ச்சி நம்ம பொறுமையா காத்திருந்தோம்னா எப்போனாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்க முடியும். நம்ம ஒருவேளை காலம் கடந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய காலத்திற்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அதனால வயசாயிருச்சு, அவ்வளவுதான், இனிமே என்ன கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு, இல்ல கர்த்தருக்காய் நான்
நான் எனக்கு உள்ள இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு இப்போ இல்ல. கர்த்தர் என்னை அந்த பயன்படுத்தின காலம் தாண்டி விட்டது. எனக்கு வயசு கம்மி தான். ஆனா கர்த்தர் முந்திய மாதிரிலாம் என்ன பயன்படுத்துறது இல்ல. இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் எப்போது வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும் பயன்படுத்த அவரால முடியும். அவரால முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கும் ஆண்டவருக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது. இயேசுவுக்கும் அவருக்கும் கூட ஒற்றுமை இருந்தது. 2 பேருக்கும் வேற ஆவி இருந்தது. பிராமிஸ் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். அவர் இருதயத்தில் உள்ளதெல்லாம் பேசினாங்க. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை குறித்து கண்டு கொள்ளாமல் சத்தியத்திற்காக நின்றார்கள். உத்தம இருதயத்தோடு பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள். அநேக வருஷம் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தார்கள். அப்போ நம்ம இந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். யாராலையும் டிஸ்கரேஜ் பண்ணப்பட வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையையோ நம்முடைய அபிஷேகத்தையோ குறித்து நிதானிக்கிற அளவுக்கு, மற்றவங்க நம்ம குறித்து பேசுகிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்து டிஸ்கரேஜ் மற்றவங்க நம்ம பண்ண விடக்கூடாது. கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்தி தாவீது சொல்றாரு, தேவனுக்குள் அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதே மாதிரி இந்த கர்த்தருக்குள் நம்ம திடப்பட்டு கொண்டே இருப்போம். ராட்சதரை பார்க்க வேண்டாம், முன்னாடி நிற்கிற பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்ப்போம். காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நிச்சயமாக காலேபை பயன்படுத்திய கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு, ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்றாங்கல்ல, பாசிட்டிவ் வைபோடு, ஒரு ஒரு மோட்டிவேஷனலா நம்ம மோட்டிவேட் ஆகணும். மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நம்ம இருக்கணும். மற்றவங்க சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி கர்த்தர் இதை செய்தார், இதை செய்வார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான திட்டமுடையவர்களா இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா செய்வார். கொடுப்பேன்னு சொன்னாரு, மலை தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த மலை தேசத்தை, அந்த எபிரோனை காலேபுக்கு தான் அவர் கொடுத்தாரு. அதே போல நமக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை நமக்கு தருவார். விசுவாசத்தின் ஒரு ஒரு தன்மை, இல்ல முக்கியமான தன்மையில ஒண்ணு பொறுமை. அது காலேபுக்குள் இருந்தது. அது நமக்கும் இருக்கும் என்றால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.